ஹாய், நான் தான் திவ்யா. என்னை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா நான் குண்டா, கொஞ்சம் பார்க்க 30 years கேர்ள் மாதிரி இருப்பேன். பட் என்னோடய வயசு 24. நெக்ஸ்ட் இயர் வந்தால் 25th. இனிமேல் சொல்ல போகலாமுன்னா, நான் ஒரு கேஷுவலான கேர்ள். என்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது. பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரியே எனக்கு காட்டிக்கொள்ளுவேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் விட்டு விலகி போயிடுச்சு. என்னை விரும்பினது என் கூட இருந்தும் எனக்கு அதை கைப்பற்ற தெரியலை. ஆனாலும் எல்லாரும் போல சந்தோஷமாக வாழணுன்ட்டு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குத்தானே. ஆம்பளைங்க என்னவோ யூஸ் பண்ணுறது என்னவோ மாடர்ன் கேர்ளையோ இல்லாட்டி ஒரு ஹை குவாலிட்டியான கேர்ள்ஸையோ தான் விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஆம்பளைன்ற சைக்காலஜி படி பார்க்க போனால் அவங்களுக்கு நல்லா மெலிஞ்ச பொண்ணை பார்க்க கவர்ச்சியாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அறிவாக பேசணும், ஃபேமிலியை கொண்டு நடத்தணும். இப்போ அப்படித்தானே குடும்பம் நடத்துறது பிறகு இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் நடக்குது. ஆனால் என்ன போல இருக்கிற எந்த ஒரு பொம்பளைக்கும் குடும்பம் நடத்தி தான் கல்யாணம் நடக்குமெண்டா அதெல்லாம் தப்பு. இப்படிலாம் நடக்காது. என் முகத்தை பார்த்தாலே யாருக்குமே விருப்பம் தராது. முகத்துக்கு நேராக சிரிச்சு சிரிச்சு சமாளிப்பினோம். பிடிக்கலைன்றதை பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போவேணும். ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தெரியும், எந்த இதை பற்றி எனக்கு தெரியும். அதாவது தான் நான் இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கிறேன். வீட்லேயும் அரேஞ்ச் பார்க்கணுந்தேன். அதனால் எனக்கு ஒன்றில் நாட்டம் இல்லை. ஒருத்தரை விரும்பியிருந்தேன்னா அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்காம ஒரு விஷயத்தில் நாங்கள் வைபர்ஸ் பண்ணக்கூடாதானே. அவைக்கு பிடிச்சது தானே நாங்களும் செய்யணும். அதே மாதிரி தான் நானும் செய்ய ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள், எங்கே அந்த சர்க்கிள் வருதுன்னு எனக்கு தெரியலை. சொல்ல பார்க்க போனால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணண்டா ஆக என்னோட கிளாஸ்மேட் தான் நான் ரொம்ப விரும்பினேன். அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். அதையும் மென்ஷன் பண்ணாமல் அவன் தான் என்னை விரும்பியிருக்கிறான் முழுசாக. ஆனாலும் எனக்கு அது பெருசாக இல்லை. இந்த அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டேன், நான் பார்க்கல. ரொம்ப நல்லவன். அவனும் இவரை மாதிரி தான் ரொம்ப நல்லவன். என்ன அடிப்பான் அவனதான். யார் என்ன சொல்கிறாங்க என்னென்னு கேட்க மாட்டேன். சட்டாரண்டு கோவம் வந்துடும். அவன் கோவம் வந்து அவன்கிட்ட இருக்கவே இல்லாது. அப்படி சின்ன சண்டை பிடிப்பான். அப்படி சண்டை, அப்படி ஒரு இது. ஆனால் ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் லவ் அக்செப்ட் பண்ணாதது ஏதோ எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. பட் அவன் ரொம்ப நல்லவன்னு தோணுது. நான் அவனை விரும்பி இருந்தால் அவன் என்ன நல்லா வச்சுருப்பான்னு போல தோணுது. ஆனாலும் அவனுக்கு வேறு யாரையோ அஃபேர் வந்துட்டு நினைக்கிறேன். திருப்பி நான் போய் அவனை கேட்குறத விட இவரோடையே இவரை நினச்சிட்டு வாழ்கிறதுமே. இவர் என்ன சின்ன விஷயத்தை விரும்புகிறேன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளாக கூட இருக்கலான்னா சில வேளை நான் அவளாக இருக்கலாம், இல்லாட்டி அவள் நானாக இருக்கலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான்.
ஆனால் என்ன, நான் சொன்ன விதம் வித்தியாசம். அந்த மாதிரி தான் அவள் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு இதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், வேறு நான் அப்பாவாக தான் பார்த்தேன். ரொம்ப பிடிக்கும் வேறு, ஆனால் அக்செப்டிங் பண்ணுறதுலாம் பிரச்சனை. எனக்குன்ட்டு இருந்தால் அது எனக்கு என்னன்னு இருக்கும். நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை தவிர நான் வேறு இன்னும் எதிர்பார்த்ததில்லை. அவருக்கு என்ன பிடிச்சிக்காது நான் அவர் எதிர்பார்ப்பேன். எனக்கு அவனை தவிர வேறு ஒருத்தரையும் பிடிக்கல. எத்தனையோ பேர் எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் என்னில் ஆசைப்படலாம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் கிடைக்கலாம். அந்த ஒருத்தர் வேற இருக்கக்கூடாதான்னு நான் வேண்டிக்குவேன். ரொம்ப பிடிக்கும் வேறு. எங்களோட கிளாஸில் எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கும் வேறு, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவ, கேட்டெல்லாம் செஞ்சு தருவேன். அப்படி ஒரு நல்லவரை தான் நான் விரும்பினேன். எனக்கு அவர் டீச்சர், நான் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் லவ்ன்ற வார்த்தை வந்துடக்கூடாது. ஆனால் நான் அதை கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணிட்டேன் போல். அவர்கிட்ட குடும்பத்துக்கு நான் மருமகளாக போகணுமென்ற ஒரு கொடுப்பனா வேணும். அந்த கொடுப்பனாவே என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவர். அவரை போல் யாருமே இருக்கணும். நான் இருக்கிற இடத்துலையே ரொம்ப பெரிய ஆள் அவர் தான். தொட முடியாத இடத்துல நான் அவர் இருக்கிறேன். வெட்டி கூட தொடையிடாத அளவுக்கு இருக்கிறேன். என்ன அவர் சிம்பிளாக தொட்டுட்டு போவேன். ஆனால் நான் தான் அவர் பார்க்குறதுக்கு நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். அவருக்கு தான் வாக்காடு எல்லாம் வைக்கணும் தானே. உனக்கு தான் இருந்து எல்லாரும் போயிடும் இருக்கணும் தான். ஆனால் எனக்கு பக்கத்துலேருந்து யாருமே இல்லை. ரொம்ப நல்லவே இருந்தவன் தான். இந்த விஷயத்துக்கு அப்புறம் எல்லாரும் கிட்டவே மாறிட்டணும். நான் கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் நான் விரும்பினது ஒன்று தான். அந்த ஒன்றுக்காக என்னை சாம்பரிக்கும். என்ன விரும்பினது தான் நான் விரும்பினேன். ஆனால் அது இவ்வளோ தூரம் அவனும் என்ன விரும்பினான் தான், இவரும் என்ன விரும்பினவர் தான். அவனை நான் ஃப்ரெண்டாக பார்த்துல தான் நான் அவனை விட்டேன். இவர் எந்த விதத்துலையும் பார்க்கலாம இருக்கு. கஷ்டலாக கதைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு கண்டாலே அலுவலுப்பு ஆகிறேன். கூச்சப்படுறேன்னு சொல்கிற விட ஒரு அலுவலுப்பு. பிடிக்காத சாப்பாட்டை கண்டிச்சு விழுங்குற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. சாப்பிடவும் மாட்டேன், ரெண்டவும் மாட்டேன், இத்தனையும் கொள்ள மாட்டேன். பட் ரொம்ப நல்லவன். இங்கே தான் நல்லா இருக்கட்டும்னு நான் ஓடிப்பட்டு இருக்கிறது கண்டுட்டு என்ன மனசு கேட்காது. அப்பப்போ மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும், அவன் தான் உனக்கு எல்லாம் உண்டு. சரி, நான் 4 நாள் பல்ல கடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். எல்லாம் அவனுக்காக தான், வேறு யாருக்காகவும் இல்லை. ஆனால் உண்டு, யார் கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்ல. யாரை கல்யாணம் பண்ணாலும் எந்த சுச்சுவேஷன்லேயும் அவர் யாரையும் விட்டு போக மாட்டார்.
அப்படி ஒரு நல்லவரானவ யாருக்கும் கிடைக்காது. ரொம்ப நல்லவ. நான் விரும்புகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம வேற இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் செய்து கொடுத்து தந்த தன்மை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நல்லவ. அரசினாலும் தங்கம்தான். இந்த பக்கம் அரசினாலும் தங்கம்தான். இதுலேயே மிக தங்கத்தையும் பித்தளையும் சேர்த்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் அது மனசு முழுக்க வெள்ளதான். நான் தான் அவரை கஷ்டப்படுத்திட்டேன். நான் இப்போ எல்லாம் ஆம்பளை புலம்பா இருக்கு. ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் என்னால் கிடைக்கலாம் தானே. யாரை செஞ்சால் நல்லா இருக்கட்டும். பாவம், ரொம்ப பாவம். யாருக்காகவும் நான் வேற விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெயிட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கும் யாரையும் பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணாதீங்க. வேலைக்கு விருப்பத்தை சொல்லி போட்டிருங்க. என்ன அங்கே வாங்கிக்கோ போகமெண்டு கேட்பாங்க. எல்லாத்தையும் இந்த வீட்டை வச்சுட்டு இருக்க வேண்டியதான். யாரையும் நம்பி வாழாதீங்க. உங்களை ஒருத்தர் பிடிச்சிருக்கேன்னு வாயால் சொல்லி நான் என்னத்தான் செய்வேன்னு சொல்லி உயிர் தெருவும் வரைக்கும் அவைய போக்கில் விட்டுருங்க. இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். விட்டிக்கிட்டா அவங்களுக்கு அப்போவே சுதந்திரம் தான். என்ன பாதி கஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம். ஏன்னா அவைப்படுற கஷ்டத்தில் எங்களுக்கும் பங்கு வந்து சேர்ந்துடும். நான் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க யோசிங்க. பாய், குட் நைட்.